நீங்கள் இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கான வீடியோவில் வாட்ஸ்அப்பில் எப்படி ஒரு ஃபேக் சார்ட் பேஜை க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாச்சும் இன்ஸ்டாகிராமில் எப்படி ஒரு ஃபேக் சார்ட் பேஜை க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே இன்ஸ்டாகிராம் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற ஃபீல் தான் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதை பார்த்து ஷாக் ஆகிடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட் தான். இது மாதிரி எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்துருங்க. ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மெசேஜ் பண்ணுறதுக்கான ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஒரு 2 சார்ட்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே ஃபேக் சார்ட் தான். இப்போ ஒரு சார்ட்டை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஹேண்ட் ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டேன். ஹகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான மெசேஜ் சென்ட் அண்ட் ரிசீவ் நீங்களே பண்ணிக்கலாம். அது வந்து எந்த மெசேஜ் இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்களே சென்ட் பண்ணிக்கலாம், நீங்களே ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போது இது எப்படி கிரியேட் பண்ணுறோம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் கான்டாக்ட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ வேணும், அதுக்கப்புறமா என்ன யூசர் நேம் இருக்குன்னு சொல்லி நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ யூசர் நேம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த நேமை போட்டுருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதாச்சும் டைப் பண்ணி விட்டுறேன். டைப் பண்ணி விட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் இருக்கணுமா இல்லை வெரிஃபைட் யூஸர் இருக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே சேவ் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிரியேட் பண்ண கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேவ் ஆகிடும். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் பேஜ் ரொம்பவே எம்டியாக தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே மெசேஜை ஃபில் பண்ணிக்க முடியும். இப்போது நான் ஒரு மெசேஜை ஹாய்ன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இதை சென்ட் பண்ணிடுறேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய்னு மெசேஜ் சென்ட் பண்ணிவிட்டு அதை ரிசீவ் பண்ணிடுறேன். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் பேஜ் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜ் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.